ஹாய் பிங்கிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹார்பிக்கில் இப்போ புதுசாக பர்பிள் கலர் பாட்டிலில் சிட்ரஸ் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற இந்த டஃப் ஸ்டெயின்ஸை கூட ரிமூவ் பண்ணக்கூடிய லிக்விட் தாங்க நான் வாங்கியிருக்கேன். ஹார்பிக்கில் ரெட் ஹார்பிக், ப்ளூ ஹார்பிக்னு 2 இருக்குது. ப்ளூ வந்து டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுறது, ரெட்டு வந்து ஃப்ளோர் டைல்ஸ்க்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பர்பிள் கலர் பாட்டில் வந்து டஃப் ஸ்டெயின்ஸை கூட ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதோட பேக் சைடில் கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நம்ம படிக்கணுங்க. இந்த லிக்விடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான எல்லோ ஸ்டெயின்ஸ், அதுக்கப்புறம் லைம் ஸ்கேல், இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 99.9% வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸஸை வந்து கில் பண்ணிடும். ஸோ இதில் சிட்ரஸ் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிறதுனால இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரேக்ரன்ஸை வந்து இது கொடுக்குங்க. ஸோ பாத்ரூம் நம்ம போகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் ஃபார் யூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப அழுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாகவே இந்த லிக்விடை நம்ம வந்து ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை நமக்கு பாத்ரூம் வந்து நம்ம ரெகுலராகவே க்ளீன் பண்ணுவோம், அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது, ஆனால் வாரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 1.5 மூடி கப்புக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோராக இருக்கட்டும், இல்லைன்னா வாஷ் பேஷின், இந்த மாதிரியான ஏரியாக்கள், அப்புறம் ஷவர் ஏரியா, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜியெல்லாம் இருக்கும். ஸோ அலர்ஜி இருக்கிறவங்க, அந்த ரொம்ப நெடியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் மாஸ்க் போட்டுக்கிறது, க்ளவ் போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து என்னோடய சிங்க் ஏரியாவில் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம உப்பு கரை இருக்குது, பாத்திரம் விளக்கி பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப உப்பு கரை இருக்குது. இந்த தண்ணி தெளித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே டேரெக்டாக தான் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரெல்லாம் தேய்க்கிற ப்ரஷ் இருக்குங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த ஹார்பிக்கை இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஹார்பிக்கு வந்து எல்லோ கலரில் இருக்குங்க. ப்ளூ ஹார்பிக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ரெட் ஹார்பிக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஸ்ப்ளாஷ்ன்றதுனால எல்லோ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நுரை வந்து அந்தளவுக்கு வரலை. ரெட் ஹார்பிக்லாம் நல்ல நுரை வருங்க, பட் இது வந்து அந்தளவுக்கு நுரை வரலை. ஸோ நான் தேய்ச்சதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ரொம்ப அஃபெக்டடான ஏரியாவில் டைரெக்டாக போட சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. நான் எந்த இடத்துல டைரெக்டாக போட்டனோ அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட்டாக பாருங்கள், அந்த கோடாகவே தெரியுது பாருங்கள், அழுக்கு அங்கெல்லாம் போயிருக்கிறது. ஒரு வேளை நான் வந்து இதை தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டிருந்தேன்னா நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் டைரெக்டாக போட்டதுனால அந்தளவுக்கு போகல. ஆனால் மேலோட்டமாக இருந்த அழுக்கு எல்லாமே போயிருக்கு. ஆனால் அந்த எல்லோ ஸ்டெயின்ஸ் வந்து போகலை. அதுக்கு வந்து நான் தண்ணியில் டைல்யூட் பண்ணி நான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு? ரிசல்ட் நல்லா இருந்ததா? பாத்ரூம்லாம் நல்லா டஃப்பான ஸ்டெயின்ஸ் எல்லாம் போச்சா அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ப்ராடக்ட் தாங்க இது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.